ஹே ஃபேமிலி, ஸோ இன்றைக்கி வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் கட் ஃபார்மலாக எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எதை பார்த்து வீடியோ போகணும்னு சொல்லி சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி ஷார்ட்டாக இருக்குது, அதனால நான் வந்து கிளிப்பு போடல. ஓகேங்களா, ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் கிளிப்பு போடல. நீங்கள் கிளிப் போடாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கட் பண்ணுறது நீங்கள் ஸ்லோவாக ஃபஸ்ட்டு வந்து 2 நம்பரில் வச்சு லைட்டாக நீங்கள் தூக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம ஹேர் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து 2ஆம் நம்பர் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே வரைக்கும் எடுக்கிறோம், ஏன்னா ஆல்ரெடி அவன் வந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துருக்காங்கன்றதுனால. ஓகேங்களா, ஸோ ஃபுல்லாகவே நம்ம இதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக, அர்ஜென்ட்டாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்லோவாகவே பண்ணுங்கள். பட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகுது பார்த்தீங்கன்னா ட்ரிம்மரு. ஸோ அந்த ட்ரிம்மர் வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது வந்து கரெக்டாக லிஃப்ட் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் வந்து ஒன் சைடு மட்டும் மாதிரி தூக்கி பண்ணிட்டீங்கன்னா, போன வாட்டி வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் மிஷின் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் எடுத்தால் போதும். நம்ம பாருங்கள், அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஆகிரும். சில பேருக்கு வந்து அது பிடிக்காது. ஸோ ஃபார்மல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அன்ஃபார்மலாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது ரொம்ப லோக்கலாக இருக்கும். ஸோ நீட்டாக பண்ணிவிட்டு ஸோ ஃபுல்லாகவே நம்ம நம்பர் 2 போட்டு ஃபுல்லாகவே சுற்றி ஏற்றுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் போட்டிருக்கேன். 1 வந்து லைட்டாக நம்ம அப்படியே தூக்க வேண்டியது தான். இதே மாதிரி தான். ஃபுல்லாக தூக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாலாம் வேணாம், ஹாஃப் வரைக்கும் தூக்கினாலே போதும். இந்த பாருங்கள், காதுக்கு சைடில் வந்து எப்போவுமே நிறைய பேர் கேட்டிருப்பீங்க எப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. இதோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு காது வந்து மெயினாக ஃபோல்டு பண்ணுறது கரெக்டாக பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ அந்த லெவல் வரைக்குமே 1 வந்து தூக்குனா போதும். அதுக்கு மேலே தூக்க தேவையில்லை. அதுக்கு மேலே தூக்கிட்டோன்னா என்ன ஆகும்னா ஃபேட் ஆகாது. ஸோ இது வந்து நம்ம மெயினாக பண்ணுறது வந்து ஃபேடுக்காக தான். அந்த ஃபேடு வந்து எப்படி நடக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, இது பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எதாவது லைன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் லைட்டாக எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ட்ரிம்மர் வச்சு எடுத்துடலாம். அதுவும் லைட்டாக சிப் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதே தான். சும்மா லைட்டாக ஸ்லோவாக நம்ம எடுத்துகிட்டு மேலே லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப மேலே போகக்கூடாது. இந்த லைன் எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தீங்களா. இப்போ இது மட்டும் நான் லைட்டாக எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதே தான். இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கனாலும் போதும். இல்லை சில டைம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து சிசர் வச்சு எடுப்பாங்க. உங்களுக்கு சிசர் வச்சு வேணுன்னா கூட சிசர் வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேப் எடுத்துடலாம். ஷேப் எடுக்கும்போது இதை பாருங்கள், காது இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஷேப் எடுத்தால் போதும். ஷேப் எடுக்கும்போது வந்து ரொம்ப நீங்கள் இதுதான் பிளேடு, நிறைய பேர் பிளேடு வச்சு எடுப்பாங்க, நிறைய பேர் பிளேடு இல்லாமல் எடுப்பாங்க. பட் நம்ம நிறைய மிஷின்ஸ் வந்து இப்போலாம் வந்து அட்வான்ஸாகவே வந்துச்சு. ஸோ பிளேடு மாதிரியே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைட்டாக ஷேப் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ண சொல்லுங்கள். பெண்ட் பண்ணிவிட்டு பண்ணும்போது ஒன் சைடில் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போங்க. ஆல்ரெடி நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஷேப் வந்து கரெக்டாக கிளியராக தெரியும். ஸோ டஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த பாருங்கள், இதே தான். திருப்பியும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த சைட்லேயுமே அதே ஷேப் தான். இந்த பார்த்தீங்களா, இதே வந்து இது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக மேலே அப்பில் ஹேர் கட் பண்ணிட்டு கூட சைடில் ஹேர் கட் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். பட் பண்ணும்போது வந்து நீட் அண்ட் கிளியராக இருக்கணும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக மைண்டில் வச்சு மிஷின் போகும்போது சைடு லைட் லெஃப்ட்லாம் போகும்போது வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக போயிடணும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா லைன் எடுத்துடணும். அந்த லைன் தெரிஞ்சுட்டு பார்த்தீங்களா, அந்த லைன் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ்லாம் மட்டும் லைட்டாக எடுத்தால் போதும். ரொம்ப தான் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எடுத்தாலே போதும். அதை பாருங்கள், ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஃபினிஷிங் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். பட் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. தேங்க்யூ.